நான் என்ன சொல்ல வரேன், இத்தகைய விவாதங்களும் இத்தகைய வார்த்தைகளும் இத்தகைய சொல்லாடல்களுமே சம்பந்தப்பட்ட தலைவரின் ஏதோ ஒரு உளவியல் வெற்றிடம் அவருக்கு இருப்பதை தான் காட்டுகிறது. இது ஐ திங்க் இது வந்து நல்லதல்ல. அந்த தலைவருக்கும் அந்த கட்சிக்கோ ஆட்சிக்கும் நல்லதல்ல. என்ன நீங்கள் இப்போ இந்த 4 ஆண்டுகளை சாதனை பண்ணீங்க? இல்லை, அதுதான் அடுத்த கேள்விக்கு நான் வரேன். இப்போ நீங்கள் வந்து ரொம்ப இதை வந்து ஒரு பொலிட்டிக்கலி அண்ட் உளவியல் டெக்னிக்கலி நீங்கள் இதை வந்து உளவியல் ரீதியாக அதை நீங்கள் வந்து உங்களை பார்வை முன்வைக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் இவ்வளோ நாளாக பல தலைவர்களை பார்க்குறீங்க. இன்னொரு பக்கம் ஆஸ்பெக்ட் நம்ம பார்ப்போம். இவர் போட்ட பிறகு வரக்கூடிய எதிர்வினைகள் இருக்குல்ல, எதிர்வினைகள் அப்படிங்கிறது ரோம் பற்றி எரிய ஃபிடல் வச்சுட்டு இருந்தாங்கன்னு சொல்ல பழமொழி சொல்லுவாங்கல்ல, அந்த பழமொழியை வச்சு எல்லாரும் பேசுகிற மாதிரி இருக்கு. இப்போ இயக்குனர் ரஞ்சித் பாருங்களேன், ஐயா தொடர்ச்சியாக சாதிய ரீதியிலான வன்முறை நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் ஒத்துக்குவீங்களா இல்லையா? அது அட்லீஸ்ட் ஒப்புக்கிறீங்களான்னு அவர் கேட்கறது என்னன்னா, உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு கேட்கறது இன்னொரு மாற்று குரலாக நான் பார்க்குறேன். அப்போ இந்த எதிர்வினைகள் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக வர்றதுக்கு இதுவே ஒரு காரணமாக அமையுதில்லை. இது எப்படி புரிஞ்சு? இது வந்து ஆக்சுவலாக கோழி முதல்ல வந்து தான் முட்டை முதல்ல வந்து தான் கதை. கிரவுண்ட் சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருப்பது ஏதோ ஒரு விதத்தில் முதலமைச்சரே டிஸ்டர்ப் பண்ணுது. அதனால் அவர் இந்த மாதிரி பேசுகிறாருன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே. ரெண்டாவது, இவர் இப்படி சொல்கிறதால எதிர்வினை மிக கடுமையாக வரும், அதையும் அவர் எதிர்கொண்டு தான் ஆக வேண்டும். அதுதான் இப்படி வந்திருக்குது. இன்னைக்கு ரஞ்சித் கேட்கக்கூடிய கேள்வி நியாயமான கேள்வி. இது ரஞ்சித் மட்டுமல்ல, சமூகத்தில் பாதிக்கப்படக்கூடிய ஒவ்வொருத்தரும் அப்பா அப்பான்னு சொல்கிறீங்களே, நீங்கள் வந்து மதுக்கு, போதை மருந்துக்கு இளைஞர்கள், இளம் பெண்கள் இன்றைக்கி எவ்வளோ தூரம் அடிமையாகி கொண்டிருக்கிறார்கள். போதை கலாச்சாரத்தில் தமிழ் சமூகம் சீரழிந்து கொண்டிருக்கிறது. குக்கிராமம் வரைக்கும் போதை கலாச்சாரம் பரவி இருக்கிறது என்று உங்களுடைய அறிக்கைகளை சொல்லுகின்றன. பெண்களுக்கு எதிரான, குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் நாளும் பொழுதும் அதிகரித்து கொண்டிருக்கின்றன. எந்த அளவுக்கு போயிருக்குன்னா, காவல்துறையில் இனிமேல் கேம்ப் ஆஃபீஸில் காவலர்கள் பணியாற்ற வேண்டாம், பெண் காவலர்கள், அவர்களெல்லாம் வந்து பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிரான குற்றங்கள் அதிகரித்திருப்பதால் எல்லாவர்களையும் ஸ்டேஷனுக்கு அனுப்புங்க, ஸ்பாட்டுக்கு அனுப்புங்க, ஃபீல்டுக்கு அனுப்புங்க, காவல் நிலையங்களுக்கு அனுப்புங்கன்னு ஏடிஜிபி டேவிட்சன் ஆசீர்வாதம் ஒரு சுற்றறிக்கை அனுப்புகிறார். இது எதுக்கு பிறகு வருதுன்னா, சென்னை மாநகரத்தில் ஒரு டிஐஜி ரேங்க் ஆஃபீஸர் பாலியல் குற்றச்சாட்டுக்கு உள்ளாகி சஸ்பெண்ட் ஆன பிறகு இந்த சுற்றறிக்கை அனுப்பப்படுகிறது.